திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு அஸ்வின்குமார் அவருடைய தலைமையில் மாவட்டத்தினுடைய சிறுபான்மை அணி தலைவர் திரு ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்களை இணைத்து அவர்களுக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் முகமாக ஈக்காடு பகுதியில் உள்ள சகோதரர் திரு இஸ்மாயில் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய சகோதரர்கள் இணைந்தார்கள். குறிப்பாக திருவள்ளூர் ஈக்காடு பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கணிசமாக வசிக்கிற அந்த பகுதியில் காலமாக 90க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களும் கிறிஸ்துவ குடும்பங்களும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை மக்களுடைய பகுதியில் திமுகவுடைய சர்வாதிகார அரசு அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. அந்த நிலத்தை கையகப்படுத்தி சிறுபான்மை மக்களை நடுத்தெருவிற்கு கொண்டு வருவதற்கு திமுக அரசு முயற்சி செய்கிறது. இது சம்பந்தமாக திரு இஸ்மாயில் அவர்கள் எங்களிடத்தில் சொன்ன பொழுது நாங்கள் நேரடியாக அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களின் குறைகளை பெற்று மாவட்ட தலைவர் திரு அஸ்வின் அவர்களுடைய தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்து காலமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலத்தை பறிப்பது என்பது அது முழுக்க அவர்களுடைய வாழ்வியலை கேள்விக்குறியாக்கும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக இன்றைக்கு திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் சிறுபான்மை மக்களை அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களை தவறாக வழிநடத்தி அவர்களை பிரிவினைவாத சக்திகளாக தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்யக்கூடிய எஸ்டிபிஐ, தமுமுக, அதே போன்று விசிக போன்ற இந்த தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமிய மக்களிடத்தில் தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி இங்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் ஆபத்து, அவர்கள் நலத்திட்டங்களை கொண்டு வர மாட்டார்கள் என்ற தவறான ஒரு பிரச்சாரத்தை வெளிப்படுத்தியதனால் அந்த மக்களுக்கு அச்சுறுத்தியதோடு வழக்கம் போல காவல்துறையும் ஏவல் துறையாக மாறி எங்களுடைய சிறுபான்மை அணியின் நிர்வாகியாக இன்று முதல் இணைந்திருக்கிற திரு முகமது இஸ்மாயில் அவர் இன்றைக்கி தான் கட்சியில் இணைந்தார். உடனடியாக எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு அஸ்வின் அவர்களும் சிறுபான்மை அணியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஷாகுல் ஹமீத் அவர்களும் அவருடைய மிகச்சிறந்த தைரியத்தையும் இஸ்லாமிய சமூகத்தை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும், பாரத பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அவருடைய உறுதித்தன்மையும் பாராட்டி அவருக்கு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை வகித்திருக்கிறார்கள். அப்போ சிறுபான்மையினுடைய இனி மாவட்ட செயலாளர். நேற்று வரைக்கும் இந்த திருவள்ளூரில் உள்ள இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி இவங்கெல்லாம் கடுமையாக அவரை மிரட்டி இருக்கிறாங்க, உன்னை உள்ள தள்ளுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலூர் இப்ராஹிமும் அல்லது இஸ்லாமியர்களை இங்கே சந்தித்தால் அல்லது நலத்திட்டத்தை கொண்டு வரணும், ஏதாவது அவர் இங்கே உள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றை தான் பொய் வழக்கில் கைது செய்வோன்னு மிரட்டி இருக்கிறாங்க. நாங்கள் காவல்துறைக்கு சவால் விடுக்கிறோம், இனிமேல் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினுடைய மாவட்ட செயலாளராக இருப்பார். நீங்கள் முடிந்தால் பொய் வழக்கு போடுங்கள், முடிந்தால் நீங்கள் கைது செய்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த முறை திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் ஈக்காடு பகுதிக்கு இஸ்லாமியர்களை சந்திக்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய திமுக அரசினுடைய கொடுங்கோன்மையை எதிர்த்து இஸ்லாமிய சமூகத்தின் உரிமைக்காக பாடுபடுவதற்கு நாங்கள் வருவோம். காவல்துறையை வைத்து நீங்கள் தடுத்தாலும் அல்லது எங்களை கைது செய்தாலும் அல்லது காட்டுமிராண்டித்தனமாக எங்களை நீங்கள் தாக்கினாலும் உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களில் யாருக்கு பாதிப்பு என்றாலும் முதலில் அவர் களமிறங்குவார், அவர் கைது செய்வதற்கு காவல்துறை தயாராக இருக்க வேண்டும். அதனால் இங்கே இந்த மிரட்டலை செய்து திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்கும் என்று நினைத்தால் இவருடைய கோழைத்தனமான முடிவுகளுக்கு நாங்கள் அச்சப்பட மாட்டோம். நாங்கள் வெளிப்படையாக என்ன சொல்கிறோன்னா, இஸ்லாமிய பகுதிகளுக்குள்ளார வரக்கூடாது என்று தமுமுக சொல்லுவதைத்தான் காவல்துறை கேட்கும் என்றால், எஸ்டிபிஐ சொல்லுவதைத்தான் காவல்துறை கேட்கும் என்றால், சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது, சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் யாருடைய பேச்சை காவல்துறை கேட்க வேண்டுமோ, தமிழக முதல்வர் அவர் தான் காவல்துறையை கையில் வச்சிருக்கிறார், அவருடைய பேச்சை கேட்காம தமுமுக பேச்சை தான் கேட்கும்னா, இப்போ மனிதநேய மக்கள் கட்சி தமுமுகவுடைய தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்களை தமிழகத்தின் முதல்வராக மாற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டால் நாங்கள் நேரடியாக மோதுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஏன்னா இஸ்லாமியர்களுடைய வேடத்தில் இருக்கக்கூடிய திரு ஜவாஹிருல்லா திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தமுமுக. மனிதநேய மக்கள் கட்சியை ஆரம்பித்தது முஸ்லீம் லீக் தொடர்ந்து திமுகவுடைய அடிமை சேவகம் செய்கிறது, சில இளம்பு துண்டுக்காக இவர்கள் பறிபோகிறார்கள், அதனால் நாங்கள் சொந்த கட்சி ஆரம்பித்து சொந்த சின்னத்தில் நாங்கள் நிற்போம்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அதே 2 எலும்பு துண்டுக்கு பறிபோய் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர் தான் ஜவாஹிருல்லா. அப்போ இவர்களுக்கு என்ன தைரியமும் என்ன துப்பும் இருக்கிறது? இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் பொழுது, இஸ்லாமிய மக்களுடைய அந்த உரிமைகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும் பொழுது அதை தடுக்க வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால், இது போன்ற பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகளை காவல்துறை முடக்க வேண்டும். எங்களை அச்சுறுத்துவது, நாங்கள் போகிற இடம்லாம் போலீஸை குமிக்கிறது, தொடர்ந்து இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணி பூச்சாண்டி காட்டுறது, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். திரும்பவும் சொல்லுகிறோம், அடுத்த வாரம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் ஈக்காடு பகுதியில் இஸ்லாமியர்களை சந்திப்போம். அதுவும் திரு முகமது இஸ்மாயிலுடைய தலைமையில் சந்திப்போம். சிறுபான்மையினி தலைவர்களோட பேரன்பாடி எங்களுடைய மாவட்ட தலைவரும் கூட நின்று நாங்கள் காவல்துறை அடக்குமுறை பண்ணாலும் அதை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரே ஒரு கோரிக்கை தமிழக முதல்வரிடத்தில், எவ்வளவு காலம்தான் இஸ்லாமிய மக்களை நீங்கள் ஏமாற்றுவீர்கள்? எவ்வளவு காலம்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் தொப்பி போட்டு கஞ்சி குடித்து இந்த மக்களை பழைய சிந்தனைகளோட வளர்ச்சியின் பக்கம் வரவிடாமல் தடுப்பீர்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. பாரத பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமை. ஈக்காடு பகுதியில் வீடு இல்லாத இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடு கட்டி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறாத வரை பாரதிய ஜனதா கட்சி உண்மையான வெற்றியை அடைய முடியாது என்று. அதனால் சிறுபான்மை மக்களுடைய வளர்ச்சி திட்டத்திற்கு தான் நாங்கள் செல்லுகிறோமே தவிர, திமுக மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் 2000 ரூபா கொடுத்து ஏமாற்றி வாக்கு வங்கிக்காக பொய் வாக்குறுதிகளை கொடுக்குற ஒரு கேவலமான நிலையை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்காது. அதனால் சரியாக நாங்கள் சொல்லுகிறோம், காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து நடுநிலையோடு செயல்பட்டு அந்த ஈக்காடு பகுதியில் இஸ்லாமிய மக்களை சந்திக்கவும், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க முயற்சி எடுக்கும் திமுகவுடைய அரசை கண்டித்து நாங்கள் உரிமையோடு உணர்வோடு குரல் எழுப்புவதை தடுக்காமலும் இருக்க வேண்டும். மீறி நீங்கள் தடுத்தால் அந்த தடையை மீறி இஸ்லாமிய சமூகத்தினுடைய உணர்வுகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஊடகத்தின் மூலமாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா கடந்த 2-3 நாளைக்கு முன்னால் தான் அவரை பார்த்தேன். அவரை பார்த்து பேசும்பொழுது சொன்னேன், இதே அடக்குமுறையை ஏன் உங்கள் காவல்துறை செய்யுதுன்னும் பொழுது, இல்லை ஃப்ளெக்சிபிளாக நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே திருவள்ளூர் காவல்துறை திரு சைலேந்திர பாபு அவர் டிஜிபியுடைய குரலை கூட கேட்க மாட்டாங்க போல இருக்குது. அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கிறது தான் இந்த நிலைமைன்னா, அப்போ டிஜிபிக்கே இந்த நிலைமைன்னா அப்போ தமிழகத்தில் சாதாரண மக்களின் நிலைமை என்னன்றதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் இந்த ஊடகத்தின் மூலமாக தமிழக காவல்துறை டிஜிபிக்கு மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம். ஜனநாயக ரீதியாக நாங்கள் செல்லக்கூடிய இடத்தில் எங்களுக்கான உரிமைகளை நீங்கள் அழியுங்கள். எங்களால் எந்த சட்டம் ஒழுங்கும் இதுவரை பிரச்சனை ஏற்பட்டதில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் மீது தான் நீங்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக. ஏன்னா அவர் நாங்கள் எங்கே எப்பொழுதாவது கொஞ்சம் சோர்ந்து அல்லது நிறைய எங்களுடைய கட்சி பணிகள் இருக்க நாங்கள் கொஞ்சம் வேறு விஷயங்களுக்காக கவனம் செலுத்தும் பொழுது எங்களை ஊக்கப்படுத்துகிற டானிக்கே அவர் தான். எங்களை என்ன செய்வார்னா, ஏன்ப்பா நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, அதெல்லாம் டயர்டாக கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறேன்னு சொல்லி இப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி கொடியெல்லாம் நட்ட முடியாதுன்னு. அவர் எங்கு கோலோச்சுக்கிறோம் என்று நினைக்கிறாரோ அந்த கடலூரில் அந்த சிதம்பரத்து உட்பட இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் வரைக்கும் நாங்கள் அதிகபட்சமாக அவர் சொன்ன பிறகு இந்த 15 நாட்களுக்குள்ளார பல்லாயிரக்கணக்கான இடங்களில் பல கிளைகளில் அங்கே தொடர்ந்து கொடி ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு, எங்களுடைய தொண்டர்களை பலப்படுத்துவதற்கு திருமாவளவன் அவர்கள் நிறைய இது மாதிரி பேசணும், இந்த மாதிரி நிறைய பாரதிய ஜனதா கட்சியினரை ஊக்கப்படுத்தணும், அந்த மாதிரி செஞ்சால் நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு கோலத்தனமாக நைட்டோட நைட்டாக எங்களுடைய பட்டியலணி தலைவரை வீட்டில் போய் கல்லட்டு எறிகிறது, கத்தியை கொண்டு அவருடைய காரை வெட்டுறது, மீசைய முறுக்கு, திருப்பி அடி, திமிரல்னு திருட்டுத்தனமாக அந்த சமூகத்தை தவறாக வழி நடத்துறது, ரவுடி கும்பலாக அந்த சமூகத்தை கட்டமைக்கிறது, இதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்.
அதனால் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம், இந்த மீசையை முறுக்கிறதெல்லாம் அவங்க ரவுடி கும்பலுக்குள்ளே அவர் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு போயிடணுமே தவிர, பாஜக நிர்வாகிகளுக்கு மத்தியில் அவர் இப்படி எதையாவது திரும்பி பேசினால், அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை நாங்கள் திரும்பவும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலை இருக்கும். திருமாவளவனுக்கு அடுத்து சேலை கட்டும் போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். ஏன்னா வேறு எங்களுக்கு வழி இல்லை. சும்மா பாரதிய ஜனதா கட்சியை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான விளையாட்டுத்தனமாக எங்கேயாச்சும் கேலியை கூத்தாக பேசுகிற திருமாவளவன்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. 2024 நமக்கு மிகப்பெரிய சவால். திமுகன்ற ஊழல் கட்சியை அகற்றணும். அதனால் கட்சி தொண்டர்கள் கவனமாக வேலை செய்யுங்கன்னு சொன்னதுனால இந்த திருமாவளவன் போன்ற ரவுடி கும்பலுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை. ஆனாலும் தொடர்ந்து எங்களுடைய பாதையில் தலையிடுவதும், சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு எதிராக தொடர் தாக்குதல் நடத்துவதும், கீழ்த்தரமான வார்த்தைகளை திருமாவளவன் பேசினால் அப்புறம் திருமாவளவனுக்கு நாங்கள் சேலை கட்டும் போராட்டத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துவோம். இதை நாங்கள் சவாலாகவே சொல்கிறோம். எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்காக நாங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாள் இது எங்கள் தலைவரும் பொறுப்பாருன்னு தெரியல. எங்கள் தலைவருடைய கண்ணசைவுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் செய்யுங்கன்ட்டு அப்புறமால எங்களுக்கும் தெரியும் அரசியலில் என்னவெல்லாம் செய்யணும்னு. அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி. எல்லா மாநிலங்களிலும் எங்களுக்கு ஒரே நோக்கம்தான். நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். எங்களுடைய ஆட்சியின் மூலமாக ஊழலற்ற ஒரு சேவையை மக்களுக்கு செய்ய வேண்டும். இதுதான் கட்சியினுடைய நோக்கம். அதை தமிழகத்திலும் நாங்கள் கூடிய விரைவில் நிலைநாட்டுவோம். தமிழகத்திலும் நாங்கள் ஆளும் கட்சியாக வருவோம். அது 2026 நடக்கலாம். அதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்றைக்கு பல பெரும் கட்சிகளிலிருந்தெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதை பொறுக்க முடியாமல் ஒரு சில தலைவர்களும் அல்லது ஒரு சில சில்லறை பேர்வழிகளும் விமர்சிப்பதையும் நாங்கள் பார்க்குறோம். அதை கண்டு நாங்கள் அஞ்சப்போவதில்லை. எங்களுடைய நோக்கம் என்பது இந்த தேசம் முழுக்க தேசப்பற்றோடு இந்தியர்களை உருவாக்கி இந்த தேசத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆட்சியை நோக்கி பயணிக்கிறோமே தவிர, மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி சேவை அமைப்பு. எல்லா தேர்தல் அரசியல் களத்தில் உள்ள கட்சிகளுமே எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் வேலை செய்வாங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலுமே நாங்கள் சேவை செய்து கொண்டிருப்போம். மக்கள் சேவை என்பது தான் எங்களுடைய முதல் கட்ட பணி. அதனால் தேர்தலில் பணத்தை கொடுத்து ஏமாத்துறது, கொலுசு கொடுத்து ஏமாத்துறது, மூக்குத்தி கொடுத்து ஏமாத்துறது, மக்களுக்கு பொய் வாக்குறுதி அதெல்லாம் கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ அதை அத்தனையும் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். இது இயல்பாக உள்ளது. அதனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். நாங்கள் நிச்சயமாக ஆளும் கட்சியாக வருவோம். சட்டமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி அலங்கரிக்கும். அதே நேரத்தில் கூட்டணி தர்மம் என்று இருக்கிறது. கூட்டணி தர்மத்தோடு எதை நாங்கள் சந்திக்க வேண்டுமோ அதை சந்திப்போம். ஆனால் எங்கள் இலக்கு என்பது 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு.